மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனாப்பிள் கேசரி தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதால தான் இந்த பைனாப்பிள் கேசரி. ஸோ அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம். அந்த பேனில் என்ன பண்ணணும்னு தெரியாமலே நம்ம மம்மி கிட்ட எல்லாம் கேட்டு பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு நெய் போட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கணும். அதே பேனில் அதே நெய்யில் என்னது ரவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்க கொஞ்சம் லைட்டாக தான் நெய் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபிட்னஸ் வீடியோஸ்க்காக காத்துட்டு இருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே கேப்பில் நம்ம பைனாப்பிள் அப்படியே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். பைனாப்பிள் கேசரி பண்ணால் பைனாப்பிள் வாடுறது தண்ணி ஒரு 3 கப்பு போட்டிருக்கேன் மக்களே. அதே 3 கப் அளவுக்கு 1 கப்பு கேசரிக்கு 1 கப் பைனாப்பிளுக்கு 3 கப் தண்ணி. ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு கப் நான் அப்புறமா இது பண்ணுவேன். அந்த ஃப்ளேவர் அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் வேக வைங்க. அதுக்கடுத்து கேசரி ரவை போட்டு சர்க்கரை 1 கப் தான் போடுங்க. ஏன்னா ஜாஸ்தி பைனாப்பிள்லையும் ஸ்வீட் இருக்குது, சர்க்கரையும் ஸ்வீட் இருக்குது. ஸோ சர்க்கரை கம்மியாக இருக்குது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வாஸ் வெரி ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் டாட்டா பை பை மக்கள்.